2024 நடந்த ஒரு கொஷின் பேப்பரில் இருக்க தமிழ் கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு 1 to 50 வந்து நம்ம பார்த்துட்டோம். 1லேருந்து 50 வரைக்கும். இப்போ 51லேருந்து 100 வரைக்கும் பார்க்கலாம். ஓகே ஓகே இந்த கொஷின் பார்க்கலாம். மானம் ப்ளஸ் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானம் இல்லா. ஓகேங்களா? அடுத்த கொஷின் இதோ வந்துருச்சு பாருங்கள், பெரிய கொஷின். படிக்கலாமா? கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுக. 52லேருந்து 56வது கொஷின் வரைக்கும். ஓகே, நான் படிக்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க. தயவு செய்து பாருங்கள், இந்த கொஷினை நல்லா பாருங்கள். இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க இப்போது. சூரிய குடும்பத்தில் சூரியனை முதன்மையாக போற்றப்படுகிறது. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. பண்டை தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை கோள்மீன் எனவும், அஸ்வினி முதலான 27 விண்மீன்களை நான்மீன் எனவும் பகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர். செந்நிறமுடைய கோளை செவ்வாய் என்றனர். புதிதாக அறிந்திருந்ததால் புதன் என்றனர். இக்கோளுக்கு அறிவன் எனவும் பெயருண்டு. வியா என்றால் பெரிய என பொருள்படும். எனவே வானில் பெரிய கோளாக வலம் வருவதனை வியாழன் என அழைத்தனர். வெண்மை நிறமுடைய கோள் வெள்ளி எனப்பட்டது. இவை அனைத்தும் சங்க புலவர்களின் வானியல் அறிவையும் சிந்தனையையும் புலப்படுத்துவதாக உள்ளன. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எது? புதன். பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை எவ்வாறு அழைத்தனர்? கோள்மீன். புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் யாது? அறிவன். அடுத்த கொஷின் பார்க்கலாம். வானில் பெரிய கோளாக வலம் வரும் கோள் எது? வியாழன். சங்க புலவர்கள் வானியல் அறிவையும் சிந்தனையையும் பெற்றிருந்தனர். அவ்வளோதான். இந்த பத்தியை வச்சு இந்த கொஷின் எல்லாத்தையும் நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. அடுத்த கொஷின், கலைச்சொற்களை அறிதல். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னால் என்னது? செவ்வியல் இலக்கியம். ஓகேங்களா? அடுத்து பக்தி இலக்கியம்க்கு என்னங்கிறது எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஓகேங்களா? நான் கண்டிப்பாக அதை பின் பண்ணி தான் வச்சுருப்பேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கூட ஓகே தான். ஓகே, அடுத்து இன்னும் ஒரு கொஷினுக்கான ஆன்சர் எனக்கு வேணும். அக்ரானமி அப்படிங்கிறதுக்கான தமிழாக்கம் சொல்லுங்கள், கலைச்சொற்கள். ஓகே, 5 செகண்ட்ஸ் டைமிங் எப்பவும் போல் வச்சுக்கலாமா? 1 2 3 4 5. அவ்வளோதான், தெரிஞ்சிருச்சுங்களா? உளவியல், அதுதான் அக்ரானமினா உளவியல்னு அர்த்தம். ஓகே, அடுத்த கொஷின், பிழை திருத்துக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பிழையே இல்லாத தொடரை தான் நம்ம தெரிவு செய்யணும். ஓகே, அவை அல்ல, அதுதான் கரெக்ட். அவைன்னு வந்துச்சுனாவே அல்ல, பலவின் பால் வந்துச்சுனாவே அல்ல. இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. ஆண் பால்னா அல்லேன், பெண் பால்னா அல்லல், ஒன்றன் பால்னா அன்று, பலவின் பால்னா அல்ல. 3 4 2 1. அடுத்த கொஷின், கீழ்கண்டவற்றுள் சரியான தொடரை கண்டறிக. அதே தான், நான் அல்லேன். நெக்ஸ்ட் கொஷின், சொல் பொருள் பொறுத்துக. அலாலம் நஞ்சு, அந்தம் முடிவு. ஆதினா என்னப்பா? ஆதி. அந்தம்னா முடிவு, ஆதினா முதல். அந்தம் முதல் ஆடி வரை. அயன்னா பிரம்மன். மால்னா விஷ்ணு. திருமால்னு சொல்லுவோம் இல்லையா? திருமால். மால்னா விஷ்ணு. அதை வச்சு நம்ம வச்சுக்கலாம். அப்போ 3 4 1 2 தான் ஆன்சர். அடுத்த கொஷின், சொல் பொருள் பொறுத்துக. கதலினா வாழை. இந்த கொஷின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? கதலினா வாழை, பூகம்னா கமுகு, கவரினா சாமரை, மன்றல்னா மாளிகை. ஓகே, 3 1 4 2. எனக்குலாம் இந்த கவரினா சாமரை மட்டும்தான் தெரிஞ்சுது, மீதியும் ஆப்ஷன் அந்த 4 இருக்கிறதுனால அதை வச்சு போட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்த கொஷின், பிழை திருத்துதல். ஒரு ஓர். இந்த கான்செப்டை நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். ஓர் உயிர். ஒருனா உயிர்மை. ஓகே, ஓர் உயிர், ஒருனா உயிர்மை. ஓகேவா? இதை வச்சு இந்த கொஷின் பார்க்கலாம் பாருங்கள். பிழை திருத்துதல். ஒரு ஓர். சரியான விடையை தேர்ந்தெடுக. ஒரு நண்பர். இதுதான். ஒரு அறை வராது, ஓர் அறை அப்படின்னு வரணும். ஓகேவா? அப்போ சரியான விடை என்னது? ஒரு நண்பர். கரெக்டு. இதுவும் ஓர் தோழின்னு வராது, ஒரு தோழி ஒரு நூல், இப்படி தான் வரணும். அடுத்த கொஷின், பிழையை திருத்துக. பிழை திருத்துதல், இதுவும் அதே தான். புத்தகம்னா என்னது? அது ஒரு உயிர்மை. அப்போ ஒரு புத்தகம் தான் வரும்.
அடுத்த கொஷின் பாருங்கள். பிழையை திருத்துதல், சரியான பதிலை தேர்ந்தெடுக. ஒரு மாடு. இப்போ இந்த 3 கொஷின் வச்சே நீங்கள் ஓரளவுக்கு இந்த கான்செப்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கொஷினை பாருங்கள். 3 கொஷின் பார்த்துருக்கோம். இதோட 4வது கொஷின். பிழையற்ற தொடரை கண்டறிக. இவை நல்ல பழங்கள் அல்ல. பலவின் பல்னா என்ன போடணும்? அல்ல. ஓகேவா? அடுத்த கொஷின். சரியான தொடரை தேர்ந்தெடுக. சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டை கால வழக்கம். ஓகேவா? எவ்வகை தொடர்? என் அண்ணன் நாளை வருவான். செய்தி தொடர். ஓகே, அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் எனக்கு சொல்லுங்கள். தென்னை மரங்களுக்கு கிளைகள் இல்லை. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. இந்த கொஷினுக்கான ஆன்சர் எனக்கு கீழே போடுங்க. நானும் கீழே பின் பண்ணி தான் வச்சுருப்பேன். நீங்கள் அந்த கமெண்ட் பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. கற்குவியல். சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. புல்கட்டு. ஓகே, ஆனா என்னப்பா, சாரி, ஆநிரை. இதுதான் வந்து கூட்டுப்பெயர். ஓகேவா? ஆகிறதுக்கு கூட்டுப்பெயர் ஆநிரை. அதே மாதிரியே ஆடுக்கு வந்து ஆட்டு மந்தை. ஓகேவா? ஆட்டு மந்தை. அடுத்து ஆசிரியப்பாவின் ஓசை அகவல் ஓசை. அப்போ செப்பல் ஓசை எதுக்கு வரும்? வெண்பாங்கிறது செப்பல் ஓசை. ஓகேவா? துள்ளல் ஓசையும் தூங்கல் ஓசையும் என்னங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். யாராவது ஒருத்தராவது கமெண்ட் பண்ணுறீங்களான்னு நான் பார்க்கலாம். யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஓகே, மலர் உண்டு பெயரும் உண்டு. இத்தொடர்களை ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும்? மலரும் உண்டு பெயரும் உண்டு. ஓடு என்ற வேர் சொல்லின் வினையெச்ச தொடர் எது? வினையெச்சம்னா ஒன்றா வரும், கடைசியாக ஈ வரணும், இல்லைனா ஊ வரணும். ஓகேங்களா? இதில் எங்கே வந்திருக்கு? ஓடி வந்தால். இதுதான் கரெக்டாக இருக்குது. ஓடி அருணாங்கிறது பெயரச்ச சொல். ஓகேவா? அடுத்து கலைச்சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுக. ஸ்பேஸ் டெக்னாலஜி, விண்வெளி தொழில்நுட்பம். நேனோ டெக்னாலஜினா என்ன? மீனுன் தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ்னா புற ஊதா கதிர்கள். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். வேர்ல்விண்ட்னா சுழல் காற்று. வேர்ல்விண்ட்னா சுழல் காற்று. சரி, கிளைமேட் வெதர். இது ரெண்டுத்துக்கான கலைச்சொற்கள் எழுதுங்க பார்ப்போம். நீங்கள் கமெண்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எழுதி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகே, கூற்று காரணம் சரியா தவறா என அறிக. பகவர்வனர் திருதரு நகர வீதியும் பட்டினும் மயிரும் பருத்தி நூலினும் நுண் வினை காருகர் இருக்கையும் தூசும் துயிரும் ஆரமும் அகிலும். கூற்று. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். ஆமாம், கரெக்டு. காருகர் என்பதன் பொருள் சிற்பியா? இல்லை, காருகர்னா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். காருகருக்கான பொருள் வந்து என்னென்னா நெய்பவர்னு அர்த்தம். நகரம்க்கு எதிர்ச்சொல் வந்து கிராமம்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இது தப்புன்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நகரம்னா என்ன ஆப்போசிட்னு ப்ளீஸ் கொஞ்சம் யாராவது தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து இப்பாடல் குறிப்பிடும் நறுமண பொருட்கள் சந்தனமும் அகிலும். இதுவும் கரெக்டு தான். அப்போ 1 and 4 ஆர் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஷின். கூற்று காரணம் சரியா தவறா என அறிக. கூற்று 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஐ உலக சுற்றுலா நாளாக கொண்டாடி வருகிறோம். கரெக்டு. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. இது வந்து தவறு. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். இதுவும் கரெக்டு தான். அப்போ கூற்று 1, 2 சரி. கூற்று 1, 3 சரி. ஓகே, அப்போது ஜூலை 15th வந்து யாரோட பர்த்டேப்பா? என்ன நாளாக கொண்டாடுறோம் சொல்லுங்க பார்ப்போம். அதே 5 seconds டைம். 2, 3, 4, 5. ஓகே, உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? காமராஜரோட பர்த்டே. இது என்னன்னு சொல்லுவாங்க? கல்வி வளர்ச்சி நாள். 2024 குரூப் 4 கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிக. கொடை கோடை. கொடைனா ஈகை, கோடைனா வெயில் காலம். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. மாறி. மறினா தடுத்தல், மாறினா வேறுபடுதல். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. வரம்னா அருள், வாரம்னா கிழமை. ஒரு வாரம் இத்தனை கிழமை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இரு பொருள் தருக. திங்கள்னா மாதம், நிலவு. ஓகே, ஞாயிறுனா என்னப்பா? ஞாயிறு. சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணணும். ஓகே, நான் எப்போவுமே கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், ஆனால் ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கப்பா.
மதி என்பதன் இருபொருள் அறிவு நிலவு. ஓகே, தகுந்த சொல்லால் நிரப்புக. சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தாள். தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். ஓகேவா, அடுத்த கொஷின். அடைப்புக்குள் உள்ள சரியான சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க. இடி உடன் மழை வந்ததால் அருவி மலையில் இருந்து விழுந்தது. இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையிலிருந்து விழுந்தது. சரியான சொல்லால் நிரப்புக. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். அடுத்த கொஷின். சரியான இணைப்புச் சொல். மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. சரியான இணைப்புச் சொல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சரியான இணைப்புச் சொல்லை நிரப்புக. நான் இனிய சொல்லை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக. திருக்குறளை இயற்றியவர் யார்? ஓகே, அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக. எறும்பு பாடுபடுவது எதற்காக? பொருத்தமான காலத்தை சுட்டுக. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். நாளைன்னு வந்துச்சுனாவே அது எதிர்காலம்தான். பொருத்தமான காலம் அமைத்தல். அண்ணல் காந்தி அன்றே சொன்னார். அன்றேனா என்ன? ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்தை தான் அன்றே சொன்னார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இறந்த காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். அப்போ நிகழ்காலம். ஓகே, அடுத்த கொஷின். விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே சொல் என்று ஏவி கூறுவது. ஏவின்னு வந்துச்சுனாவே ஏவல் விடை. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அவன் திருமணத்திற்கு போய் வாரான்ங்கிறது வருகிறான் எழுதணும். ஓகே, அடுத்த கொஷின். பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. அவனே கூட்டிக்கிட்டு வரேன். ஓகே, அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். ஓகேங்களா, அடுத்த கொஷின். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக. சிறிது உட்கார்ந்து போ, உட்கார்ந்து, அதுதான் கரெக்டான கொஷின். நிறுத்தற்குறிகளை அறிந்து எழுதுக. சரியான நிறுத்தற்குறிகள். திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர், எழுதாத அறிஞர், எழுத்தாளர் இலர். பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகிறது. அடுத்த கொஷின், லாஸ்ட் கொஷின். கொஞ்சம் ரோல் ஆகுது. நிறுத்தற்குறிகளை அறிதல். இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, இப்போ நான் எக்ஸ்ட்ரா கொஷின் சொன்னதெல்லாம் நான் கீழே ஒரு கமெண்ட்டில் எழுதி பின் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.